வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களோட நேரடியா சம்பந்தப்பட்டது. அதுதான் மகளிர் உரிமை தொகை திட்டம். இப்போ மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா. அந்த தொகை உயரப் போகுதுன்னு ஒரு செய்தி ரொம்ப பரவலா பேசப்படுது. ம். அது உண்மையா? எவ்வளவு உயரப் போகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்னன்னு நீங்க அனுத்தின ஆதாரங்களை வச்சு கொஞ்சம் ஆழமா அலசலான்னு இருக்கும். கண்டிப்பா. இதுல நிறைய அடுக்குகள் இருக்கு. நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள். இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கிற வியூகத்தை புரிஞ்சுக்கணும். இது வெறும் தேர்தல் நேரத்துல வர்ற வாக்குறுதியா இல்ல ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தோட தொடக்கமா? நல்ல கேள்வி. வாங்க பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதலாவதா இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற முக்கிய செய்தியே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தொகையை நிச்சயம் உயர்த்துவோன்னு சொல்லியிருக்கிறது தான். ஆமா, இது ஒரு உறுதியான அறிவிப்பு மாதிரி தான் தெரியுது. ஏற்கனவே 1,30,00,000 பெண்கள் மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் ஒரு பெரிய வெற்றின்னு அரசாங்கம் சொல்லுது. ஆமா, இந்த திட்டம் சமுதாயத்துல ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஆனா நீங்க அனுப்புன குறிப்புகள்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அதோட காலவரிசை தான். காலவரிசையா? ஆமா, அதாவது இந்த தொகை உயர்வு பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரும். ஓகே, அது எதிர்பார்க்கறது தான். ஆனா அந்த உயர்த்தப்பட்ட பணம் மக்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போறது தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? ஆமா, 2026 செப்டம்பர் மாசத்துல இருந்து தான் சொல்லப்படுது. அறிவிப்பு இப்போ, ஆனா பணம் 1.5 வருஷம் கழிச்சா? இது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். தேர்தலுக்காக இப்போ அறிவிக்கிறாங்க, அப்புறம் தரமாட்டாங்கன்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? இந்த வியூகம் எப்படி வேலை செய்யும் நினைக்கிறாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா இது ஒரு உளவியல் ரீதியான அரசியல் கணக்கு. அரசாங்கம் என்ன சொல்ல வருதுன்னா, நாங்க இந்த திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்திட்டோம். 1 வருஷத்துக்கும் மேல பணம் சரியா உங்க அக்கவுண்ட்டுக்கு வருது. சரி. இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தரோம். நீங்க எங்களை மறுபடியும் தேர்ந்தெடுத்தா இந்த வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கறத அந்த மறைமுக செய்தி. ஓ, அப்போ ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கைய மூலதனமா வைக்கிறாங்க. மிக சரியா சொன்னீங்க. அந்த நம்பிக்கையை வச்சுதான் இந்த அடுத்த கட்ட வாக்குறுதியை வைக்கிறாங்க. இது ஒரு அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி. ஓகே, அட்வான்ஸ் புக்கிங்கிறது நல்ல ஒப்பீடு. அப்போ அந்த வியூகத்தோட மிக முக்கியமான அம்சம் அந்த தொகை தான். எல்லோரோட மனசுலயும் இருக்கிற கேள்வி அதுதான். எவ்ளோ கொடுக்க போறாங்க? 1500ஆ? 2000ஆ? நீங்க அனுப்பின குறிப்புகள்ல இத பத்தி ஏதாவது கணிப்பு இருக்கா? இருக்கு. இந்த ஆதாரங்களோட ஆழமான ஆய்வின்படி இந்த தொகை 1500 ரூபாயா, அதாவது 1500 ரூபாயாக உயர்த்தப்பட 90% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. 90%? ஆமா, பலரும் 2000 ரூபாய் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. சமூக வலைதளங்கள்ல அத பத்தி நிறைய பேசுறாங்க. ஆனா மாநிலத்தோட நிதிச்சுமையை காரணம் காட்டி 2000 ரூபாய் என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லைன்னு இந்த ஆய்வு சொல்லுது. இந்த நிதிச்சுமைங்கிற வார்த்தைய நம்ம அடிக்கடி கேக்குறோம். ஆனா அது சாதாரண மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இந்த 500 ரூபாய் உயர்வு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத நாம எண்கள்ல பார்க்கும்போது தான் அதோட பிரம்மாண்டமே புரியும். சொல்லுங்க. இப்போ பயனாளிகள் சுமார் 1,30,00,000 பேர். மாசம் 500 ரூபாய் உயர்த்துறாங்கன்னா ஒரு மாசத்துக்கு அரசாங்கத்துக்கு கூடுதல் செலவு மட்டும் 650 கோடி ரூபாய். ஒரு மாசத்துக்கு 650 கோடி? ஆமா, அதே ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 7,800 கோடி ரூபாய். அப்பா, 7,800 கோடி! யோசிச்சு பாருங்க, 7,800 கோடி ரூபாய்ங்கிறது மாநிலத்தோட பல புதிய உள்கட்டமைப்பு திட்டங்களோட மொத்த பட்ஜெட்டுக்கு சமம். ஓஹோ. ஒரு புது பாலம் கட்டுறது, புதுசா பள்ளிக்கூடங்கள் கட்டுறது, மருத்துவமனைகளை தரம் உயர்த்துறதுன்னு இது மாதிரி பல திட்டங்களோட நிதியை இது இழுட்டுக்கும். இதனாலதான் அரசாங்கம் 2000 ரூபாய் கொடுக்க தயங்குது. ஆனா அரசியல் என்பது எப்போதும் தர்க்க ரீதியா மட்டும் நடக்கிறது இல்லையே. தேர்தல் நெருக்கத்துல இந்த நிதிச்சுமைய பத்தி கவலைப்படாம ஒரு அதிரடி அறிவிப்பா 2000 ரூபான்னு சொல்ல வாய்ப்பே இல்லையா? அது இன்னும் அதிக வாக்குகளை கொண்டு வராதா? நிச்சயமா அந்த யோசனை இருந்திருக்கணும். ஆனா இந்த ஆதாரங்கள்ல ஒரு தர்க்க ரீதியான வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது என்ன? ஒருவேளை அரசாங்கத்துக்கிட்ட அவ்வளோ பணம் இருந்திருந்தா அவங்க 2 விதமா யோசிச்சிருப்பாங்க. ஒன்னு, இருக்கிற 13 கோடி பயனாளிகளுக்கு தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2000ஆ மாத்துறது. சரி. இன்னொன்னு, தொகையை 1000ஆவே வச்சுக்கிட்டு பயனாளிகளோட எண்ணிக்கைய 13 கோடியிலிருந்து 26 கோடியா மாத்துறது. அரசியல் ரீதியா பார்த்தா 2வது ஆப்ஷன் தான் ரொம்ப புத்திசாலித்தனம். ஆமா, அது ரொம்ப சரியான பார்வை. ஏன்னா அது 2 மடங்கு குடும்பங்களை சென்றடையும்.
2 மடங்கு வாக்குகளே இருக்கும். கரெக்ட். குறைஞ்ச தொகையா இருந்தாலும் அதிக ஜனங்களுக்கு கொடுத்தா அதோட அரசியல் பலன் அதிகம். அப்போ அரசாங்கம் அந்த வழியை தேர்ந்தெடுக்காம தொகையை மட்டும் உயர்த்துறத பத்தி பேசுதுன்னா அவங்களால பயனாளிகள் எண்ணிக்கைய அதிகப்படுத்த முடியலேன்னு அர்த்தம். நிதி நிலைமை அவ்வளோ இறுக்கமா இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த நிதி நெருக்கடியை நம்ம தனியா பார்க்க கூடாது. நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இத பொங்கல் பரிசு பண விவாதத்தோட இணைச்சு பேசுறாங்க. ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். எதிர்க்கட்சிகள் 5000 ரூபாய் பொங்கல் பரிசு கேக்குறாங்க. ஆனா ஆளுங்கட்சியால 3000 ரூபாய் கொடுக்கறது பத்தியே ஒரு பெரிய விவாதம் நடக்குது. உண்மைதான். இதுவே அரசின் நிதிநிலை குறித்த ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்குது. ஒரு பக்கம் மக்கள் நலத் திட்டங்களையும் தொடரணும், இன்னொரு பக்கம் கஜானாவையும் காலியாகாம பாத்துக்கணும். இந்த 1500 ரூபாய் உயர்வுங்கிறது இந்த ரெண்டுக்கும் நடுவுல அரசு கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு சமரச புள்ளி. அப்போ இந்த நிதி நெருக்கடிக்கு நடுவுலயும் இந்த திட்டத்தை ஒரு பெரிய தேர்தல் வாக்குறுதியா முன்னிறுத்த பாக்குறாங்க. இதுதான் அவங்களோட பிரம்மாஸ்திரமா இருக்க போகுது. ஆமா. இந்த ஆதாரங்கள்ல சொல்ற மாதிரி பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம், காலை உணவு திட்டம்னு திமுகவோட 22 வெற்றிகரமான திட்டங்கள் வரிசையில இந்த உரிமை தொகை உயர்வு தான் அடுத்த தேர்தல்ல அவங்களோட மையப்புள்ளியா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமா. இங்கதான் நாம இந்த திட்டத்தோட அரசியல் தாக்கத்தை இன்னும் ஆழமா பார்க்கணும். நீங்க அனுப்பின குறிப்புகள்ல ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. என்ன அது? இனிமேல் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த திட்டத்தை நிறுத்தவே முடியாது. ஏன் அப்படி? ஒரு அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை அடுத்த அரசாங்கம் நிறுத்துறது சகஜம்தானே? சகஜம்தான். ஆனா இது போன்ற நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள்ல அது கிட்டத்தட்ட அசாத்தியம். உதாரணத்துக்கு முந்தைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகம் திட்டத்தை எடுத்துக்குவோம். ஆட்சி மாறினதும் அதை நிறுத்தியிருக்கலாம். ஆனா அதோட வரவேற்பு, அதோட பிரபலம் ஆமா, இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. பெயர் வேணும்னா லேசா மாறுச்சே தவிர திட்டம் இன்னைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு தடவை மக்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேரடியா பணம் போக ஆரம்பிச்சிட்டா அதை நிறுத்துறது அரசியல் தற்கொலைக்கு சமம். இதுல இந்த திட்டத்தை உதவித்தொகைன்னு சொல்லாம உரிமை தொகைன்னு சொல்றதுலயே ஒரு பெரிய வியூகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தைக்கே ஒரு தனி சக்தி இருக்கு இல்லையா? நிச்சயமாக. அதுதான் இந்த திட்டத்தோட அரசியல் கவசம். எப்படி? உதவின்னு சொன்னா அது அரசாங்கத்தோட கருணை. இன்னைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு நிறுத்தலாம். ஆனா உரிமைன்னு சொல்லிட்டா அது மக்களின் அடிப்படை தேவைகள்ல ஒண்ணா மாறிடுது. ஓ, அதை நிறுத்துறது மக்களின் உரிமையை பறிக்கிறதுக்கு சமம் அன்னா ஒரு எண்ணத்தை இது உருவாக்குது. சட்டப்படி இல்லைன்னாலும் மக்கள் மனசுல இது ஒரு உரிமையா பதிஞ்சிடும். அப்போ அந்த ஒரு வார்த்தை தான் இந்த திட்டத்தை எந்த ஆட்சியாலும் தொட முடியாத அளவுக்கு பாதுகாக்குது. ஆமா, இது வெறும் வாய்மொழி வாக்குறுதி இல்ல, ரொம்ப திட்டமிட்டு யோசிச்சு செயல்படுத்தப்படுது. அப்படிதான் தெரியுது. இந்த ஆதாரங்கள்ல சொல்ற மாதிரி இப்போதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் சும்மா உருவாக்கப்படுறதில்ல. அரசியல் கட்சிகள் தொகுதி வாரியா மக்களின் தேவைகளை ஆராய நிபுணர் குழுக்களை நியமிக்கிறாங்க. டேட்டா அனாலிசிஸ் மாதிரி. அதேதான். எந்த பகுதியில என்ன தேவை இருக்கு, என்ன கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு பெரிய தரவு ஆய்வுகள் செய்யப்படுது. அதன் அடிப்படையில தான் தேர்தல் அறிக்கையே தயாராகுது. இந்த 1500 ரூபான்னு ஒரு எண்டுக்கு பின்னாடியும் அப்படி ஒரு பெரிய கணக்கு இருக்கு. சரி, இந்த அரசியல் கணக்குகள், நிதி நிலைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு என்ன அர்த்தம்? உதாரணமா ஒருத்தரோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு, அவங்களோட நிலைமை என்ன? அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு, மேல்முறையீடு செய்யலாம். ஆனா இந்த ஆதாரங்கள்ல ஒரு முக்கியமான நடைமுறை சிக்கலை ஒத்துக்கிறாங்க. நிறைய பேர் மேல்முறையீடு செய்ய வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கும், அதாவது தாசில்தார் ஆபீஸுக்கும் போனா அங்க சரியான வழிகாட்டுதல் இல்லாம ரொம்ப அலைக்கழிக்கப்படுறாங்க. ஆமா, இது நிறைய பேர் சொல்ற புகார். பல நாள் அலைய வேண்டி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அலைக்கழிப்பை குறைக்க ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. அதுதான் இதுல வந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட். இப்போ ஆன்லைன் மூலமாவே மேல்முறையீடு செய்யலாம். ஓ, ஆன்லைன்லயா? ஆமா. இதனால ஆபீஸ்க்கு நேர்ல போக வேண்டிய அவசியம் குறையுது. இது பலருக்கும், குறிப்பா வயதானவங்களுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இது நல்ல விஷயம்தான். அதே சமயம் தேர்தல் முடியும் வரைக்கும் புதிய விண்ணப்பங்கள் எதுவும் வாங்கப்படாதுன்னு சொல்லப்படுது. இந்த ஆன்லைன் மேல்முறையீடுங்கிறது வெறும் வசதிக்காக மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? இது ரெண்டும் தான். ஒரு பக்கம் வட்டாட்சியர் ஆபீஸ்கள்ல கூட்டத்தை குறைச்சு நிர்வாகத்தை சீர்படுத்துறது. சரி. இன்னொரு முக்கியமான நோக்கம் தரவுகளை டிஜிட்டல் மயமாக்குறது. யார் மேல்முறையீடு செய்றாங்க, அவங்க விண்ணப்பம் என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது, அவங்களோட சமூக பொருளாதார பின்னணி என்னன்னு எல்லா தரவுகளும் அரசாங்கத்துக்கிட்ட சேரும். இந்த டேட்டாவை வச்சு எதிர்காலத்துல திட்டத்தை மேம்படுத்தலாம். கரெக்ட்.
எதிர்காலத்துல தகுதி வரம்புகளை இன்னும் சரியா வரையறுக்கவோ இல்ல திட்டத்தை விரிவுபடுத்தவோ அரசாங்கத்துக்கு இது உதவியா இருக்கும். எதிர்காலத்தை பத்தி பேசும்போது நீங்க அனுப்புன குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான யூகம் இருக்கு. ஆமா, ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடந்தா என்ன ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன? அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை புதிய அரசாங்கம் அமைஞ்சா அவங்க திமுகவோட இந்த திட்டத்தை முறியடிக்க நினைப்பாங்க. எப்படி? அதுக்காக விடுபட்டு போன பெண்களோட வாக்குகளை மொத்தமா கவர ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடலாம். அதாவது இப்ப இருக்கிற இந்த தகுதி வரம்புகள், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாத்தையும் நீக்கிட்டு ஓகே, குடும்ப தலைவியா இருக்கிற எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த உரிமை தொகையை கொடுக்கறோன்னு அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா? அப்படின்னா இந்த திட்டம் இன்னும் பல மடங்கு பெரிதாயிடும். இது ஒரு முடிவே இல்லாத போட்டி மாதிரி போயிட்டே இருக்குமே. ஆமா, அதுதான் நேரடி பலன் திட்டங்களோட அரசியல் இயல்பு. ஒரு கட்சி ஒரு வரம்பு நிர்ணயிச்சா அடுத்த கட்சி அதை தாண்டி மக்களின் ஆதரவை பெற முயற்சிக்கும். இது ஒரு சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்கும். ஆமா, ஒரு கட்டத்துல மாநிலத்தோட பட்ஜெட்ல இது போன்ற சமூக நலத்திட்டங்களுக்கு எவ்வளவு சதவீதம் வரைக்கும் செலவழிக்கலாம் அன்ன ஒரு பெரிய கொள்கை ரீதியான விவாதமே தமிழ்நாட்டுல எழக்கூடும். சரி, இதுவரைக்கும் நம்ம பேசினது ஒரு சின்ன தொகுப்பா பார்க்கலாம். இப்போ கிடைக்கிற 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெரும்பாலும் 1500 உயரப்போகுது. ஆமா, அதுதான் யதார்த்தமான எதிர்பார்ப்பு. அறிவிப்பு தேர்தலுக்கு முன்னாடி வரும். ஆனா பணம் 2026 செப்டம்பர்ல இருந்து தான் கைக்கு வரும். இது ஏற்கனவே வெற்றிகரமா செல்ற ஒரு திட்டத்தை வச்சு ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டு செய்யப்படுற ஒரு அரசியல் நகர்வு. ஆமா, இந்த ஒரு நிதி வாக்குறுதி மாநிலத்தோட பொருளாதாரம், தேர்தல் வியூகம், 1 கோடிக்கும் அதிகமான பெண்களோட அன்றாட வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் எப்படி ஒன்னா இணைக்குதுன்னு பார்த்தோம். இந்த திட்டம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு புரட்சியை ஏற்படுத்தும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. அதோட தாக்கத்தை நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வி கேளுங்க. நாம இந்த உரையாடல்ல பார்த்த மாதிரி அரசாங்கம் ஒரு நிதி உதவின்னு சொல்லாம உரிமைன்னு சொல்றது மக்கள் மனசுலயும் அரசியல்லையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆமா, இப்படி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நிரந்தர உரிமைகளா நலத்திட்டங்கள் மாறும்போது அது ஒரு மாநிலத்தோட நீண்டகால நிதி ஆரோக்கியத்துக்கு நல்லதா இல்ல அது ஒரு தீராத சுமையா மாறும்?